வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதில் 12/2/2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசுவாவசு வருடம் தை மாதம் 29ஆம் தேதி ஓடிட்டுருக்க திதின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி. நட்சத்திரம்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. சந்திராஷ்டமம் அமையக்கூடியது பரணி, கிருத்திகை 2 நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அமையும். ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசி பொறுத்தளவுக்கு நாளைக்கு மகிழ்ச்சிகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அப்போனா குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல அது கிடைக்கக்கூடியதோ நல்லா இருக்குது. ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி உங்களுக்கு பாராட்டுகள் வந்து சேரும். அருமையான நாள் தான். மிதுனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் புதுசாக ஒன்று தொடங்குறீங்க. அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. கடகத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்க்கு இது எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. இல்லை புதுசாக ஒரு வேலையை தொடங்குறீங்கன்னா அதுலேயும் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. சிம்மத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் கோபங்கள் தாபங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மன நிம்மதியோடு கொஞ்சம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை நினச்சோ உங்கள் குழந்தைகளை நினச்சோ உங்களை சாந்தப்படுத்திக்கங்க. அதுதான் நல்லது. கன்னியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லதே நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட எப்பயுமே ரெட்டத்தன்மை உண்டு. அதுவே உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமாக அமையுங்க. துலாமை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆஸ்பத்திரிக்காக விரயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு உங்களால் முடிஞ்சால் நாளைக்கு யாரோ ஒருத்தங்க இயலாதவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். அந்த உதவிகள் நாளைக்கு உங்களையே சேரலாம், இல்லைன்னா உங்கள் வாரிசுகளை சேரலாம். இதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். தனுசை பொறுத்தளவுக்கு ஏதாவது எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அதுக்குண்டான வெற்றிக்கனி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரிசல்ட்டுக்கு இது வந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு. இல்லை நீங்கள் எதுக்காவது ஒரு முதலீடு போட்டிருக்கீங்கன்னா அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. மகரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். என்ன காரணம்னா கவனச்சிதறனால வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான். கும்பத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் குடும்பத்தை நினச்சோ வேலை வாய்ப்பை நினச்சோ ஒரு சந்தோஷங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் தான். அதனால் நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. மீனத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு உங்களோட ஆசைகள் எதுவும் இருந்ததுன்னா அது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம யாருக்கிட்டையுமே எதை கொடுத்தாலும் அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் அன்பை கொடுக்கலாம். இல்லைன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. அது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.